गाइस இன்னைக்கோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஜெய்சருக்கு பிடிச்ச சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 லெமன். அப்புறம் மறக்காம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தையும் தக்காளி நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் 1 லெமன் ஆஃபாக கட் பண்ணி மேலே அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டு 1 கப் ஆஃப் தயிரை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே 2 பட்டை, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் சோம்பு, கசகசா, கொஞ்சம் முந்திரிலாம் தவிட்ட தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சிக்கனோட கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள் மேலே 1 கையளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்சியில் 2 கையளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு செட் ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க. அப்புறம் ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டதில் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம செட்டாக விட்ட சிக்கன் எடுத்து குக்கருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம குக்கரில் போட்ட சிக்கனெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஓரளவுக்கு குக் ஆகிற வரைக்கும். அப்புறம் அடுப்பு சிம்லேயும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. அப்புறம் அப்படியே அந்த சிக்கன் கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. அப்புறம் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. அப்புறம் நம்ம திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரை தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அப்புறம் அதை அப்படியே ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. நம்ம கறியில் பாருங்க அப்படியே பஞ்சாட்டம் வந்திருக்குன்னு. அப்புறம் நானும் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக சூட 2 இட்லியை வாங்கி நல்லா பிச்சு குழம்புல நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் சிக்கனோடு எடுத்து அப்படியே பிச்சு வாயில் வச்சு சாப்பிட்டா அடி போலையாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல்.